ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்னைக்கு பொட்டேட்டோ பொடிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இது ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு அந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய சைஸ் பொட்டேட்டோக்கு 3லேருந்து 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பொடி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா குக் ஆகிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். பொடியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பொட்டேட்டோ பொடிக்கறி ரெடி ஆகிடும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம்க்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.